ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சி எக்ஸ்பிளைனர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரைம் எலண்டரோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னா பார்த்துருவாங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. அப்போனா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பப்பெல்லாம் வீடியோ போகிறோமோ ஃபஸ்ட்டு அன்லிமிட்டடில் போட்டுட்டு அதுக்கடுத்து தான் வந்து பப்ளிக்கில் போடுவோம். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மூலியமாக நீங்கள் சீக்கிரமாகவே வீடியோஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப பேசாமல் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து என்னது அது அண்ணா, அந்த சைடு போனால் என்னோட இன்ஸ்டிக்ட் சொல்கிறபடி நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து சொல்லும் போது, அந்த கரலைனும் நீ என்னடா சொல்கிற, பைத்தியக்காரனடா நீ அப்படின்னும் போது, இல்லை அங்கே பார்த்தா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் இருக்குது போல் அப்படின்னும் போது, டே நம்ம ஃப்ரெண்டை தேடி தான் வந்தோம், நம்ம ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை தேடி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் போது, இங்கே பாரு நம்ம அந்த பாத்தில் போனோன்னா என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஸ்டில் நம்ம இங்கே போனாலும் நமக்கு பெரிய ஆபத்து இருக்க தானே செய்யுது. ஸோ நம்ம அந்த சைடு போகிறது மூலயமா நம்மளுக்கு வந்து நம்ம அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் இந்த பாத்தில் நமக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது, இது மூலயமா நம்மளுக்கு டுட்டோரியலில் நிறையவே லெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இங்கே பாரு ஜேக் நீ வந்து லாஜிக்காக பேச மாட்டேங்கிற அப்படின்னு அவளுமே சொல்லும் போதே, யார் நான் லாஜிக்காக பேசலையா, உண்மை என்னன்னா சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி சும்மா முட்டாள்தனமாக இல்லாமல் சண்டை போட்டு நான் என்னோடய லெவலை ஏற்றணும் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு நீ பைத்தியக்காரன் மாதிரி பண்ணணும்னு நினைக்காது, நம்ம ஜஸ்ட்டு சர்வே ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, அப்போனா என்ன ஸ்ட்ராங்கர் ஆகவே தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை சொல்லிட்டு இருக்கும் போது, இங்கே பாரு நம்ம ஒன்றும் மற்ற வேர்ல்டில் இருக்கிற மாதிரி, அதாவது நம்ம பழைய வேர்ல்டில் மாதிரி கிடையாது, இங்கே நம்மளால் ஆக்சுவலாக ஸ்ட்ராங் ஆக முடியும், நீ சர்வே ஆகணும்னா ஸ்ட்ராங் ஆகி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது, நான் அந்த சைடு தான் அங்கே அந்த சைடு தான் நான் போகணுன்னு நினைக்கிறேன், வர்றேன்னா வா, நான் உன்னை மாதிரி கொலகாரன் ஆகணும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ வந்து செல்ஃபிஷாக நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து சொல்லும் போது, நான் இந்த மாதிரி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணணுமா என்னன்னு சொல்லிட்டு, சரி நான் உன் கூடயே வரேன், சேஃபான பாத்திலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லும் போது, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து சொல்கிறான். அவங்க நல்லா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவங்க ஏதோ அட்டாக் ஆகிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அங்கே இருக்கிற பொண்ணுமே. ஜேக் இருக்கனால அவங்களாம் வந்து நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் இந்த கேவோட அந்த பார்த்து தான் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னோடய ப்ரிசெப்ஷனை வச்சு பார்த்தா நம்ம வந்து கொஞ்சம் பிரச்சனை நமக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஏற்கனவே லேட் ஆகுது, நம்ம போய் ரெஸ்ட் எடுத்தாகணும், நம்ம வந்து அப்புறமா தேடலான்னு சொல்லும் போது, இல்லை போய்கிட்டே இருக்கணும் போது, இங்கே பாராடம் நம்ம திரும்பி மார்னிங் வந்து சர்ச் பண்ணலான்னு சொல்லும் போது, நீ பார்த்தியா ஜோனாவோட லெக்கை பார்த்தியா, அவளுக்கு எவ்வளோ இன்ஜூர் ஆயிருக்கா, அவள் எவ்வளோ டயர்டாக இருக்கான்னு சொல்லும் போது, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னும் போது, இல்லை நம்ம அவங்க சேஃபாக இருக்காங்களா இல்லையான்னு தெரிகிற வரைக்கும் நம்மளால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இந்த இடத்துல ஏதோ சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு, என்னது அது நீங்கள் கேட்டிங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாம் வந்து ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னவா இருக்கும் ரொம்ப டார்க்காக இருக்கேன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல அந்த ஆடமும் பார்க்குறா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருதுன்னு சொல்லும்போது, அது கரோலின்னு சொல்லும் போது, அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருமா வராங்க, எப்படியோ உங்களை நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்லும்போது, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவளுமே ஓடி வந்து ஆடமை கட்டிப்பிடிக்க வர, அவன் பிடிச்சி நிப்பாடிடுறான். இதுக்கு எது பிரச்சனை எதுவும் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கும் போது, இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்லிட்டு, நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்தோம் அவ்வளோதான் அப்படின்னும் போது, நம்ம அந்த கேவிலே தூங்குறதுக்கு வேறு எதுவும் இடத்த கண்டுபிடிப்போமா, ஆனால் இது வந்து கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கரோலின்னு சொல்லும் போது, அவளுமே பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்பைடரை பார்த்து அடிச்சுட்டு ஷாக் ஆயிடுறான். மன்னிச்சிடுங்க அந்த ஸ்பைடரை பார்த்து பயந்துடுன்னு சொல்லும் போது, இல்லை ஸ்பைடரை நம்ம கொல்லக்கூடாது, அந்த ஈகோ சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட், அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தியா இவன் ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே போடா அப்படிங்கிற மாதிரி விடும்போது அந்த இடத்துக்கு நிறையா வந்துடுது. இங்கே பக்கத்தில் எங்கேயோ அதோட நெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பி ஆகும்னு சொல்லும் போது, கவலைப்படாதீங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்பைடர் வந்து ஹியூமன்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் கிட்ட ஒரு ஸ்பைடர் வருது, கேஸ்பர் அப்படிங்கிற மாதிரி கத்தும் போது, அது அவனை அப்படியே அந்த இடத்துல கடிச்சிடுது. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல பவு எடுக்க அந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான ஸ்பைடர் வந்து வந்துடுது. பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, என்ன பண்ணுறதுங்க மாதிரி, என்னால் நவுற முடியல அப்படிங்கிற மாதிரி பேரலைஸ் ஆயிடுறான் அந்த ஸ்பைடர் கடிச்சனால. அந்த இடத்துக்கு பெரிய ஒரு ரெட் கலர் கண்ணு தெரியும் அது அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துக்கு பெரிய ஜெயிண்ட் மாதிரி ஒரு ஸ்பைடர் வருது அந்த இடத்துக்கு. அவனுமே பயத்தில் என்னால் நவர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவுமே அவனோட ஆரோ வச்சு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறான். அந்த சான்ஸை யூஸ் பண்ண ஆடம்ஸும் வந்து எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த சான்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துல ஆரோ விட்டு அட்டாக் பண்ணுறான். பட் ஆனால் அது காலில் பட்டு அது வந்து அப்படியே கீழே விழுந்துருது. அது கிட்டத்தட்ட 13வது லெவலில் இருக்கா மேமூத் ஸ்பைடர் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அதை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மற்றவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே இப்போயே தப்பிச்சு போய் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது, டே ஜேக் சீக்கிரமாக நம்ம போய் ஆகணும்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு என்னை மன்னிச்சிட ஆடம், என்னால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்பைடரோட 1-on-1 ஃபைட் பண்ணுறதுக்காக போகிறான். அவனுமே போய் எவ்வளவோ அட்டாக் பண்ணி பார்த்துட்டு அடி வயிற்றுலேயே வந்து கத்தியை வச்சு கிழிச்சிடுறான். இருங்க நம்ம அவனுக்காக வெயிட்லாம் பண்ண முடியாது, நம்ம போகலாம் அப்படின்னு கரோலின் சொல்லும் போது, இல்லை நான் என்னோட டீம்மேட்டை விட்டுட்டு போக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆடமும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அட் த டைம் பார்த்தா நம்ம ஹீரோவையுமே அந்த ஸ்பைடர் அதோட காலை வச்சு அடித்து பறக்க விட்டுருது. நம்ம ஹீரோவுமே அடி வாங்கி கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுறான். அந்த இடமுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆரம்பிக்குது. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எனக்குள்ளே ஏதோ ஒன்று வருது, அதுதான் அந்த பிளட் லைன் அவேக்கனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்குமே அந்த இன்ஸ்டிக் அந்த இடத்துல அவேக்கன் ஆகுது. நம்ம ஹீரோவுமே அங்கே ஒரு ஆரவ் எடுத்துகிட்டு இருக்கான். அதுவுமே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே அவனோட பவர் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கேவ் வந்து சீக்கிரமே கொலாப்ஸ் ஆக போகுது. ஆனால் நான் அதுக்குன்னு இந்த இடத்துல இருந்து ஓட போறதில்ல, நான் கண்டிப்பா செல்ஃபிஷா இருந்தாலும் இதை இன்னைக்கு முடிக்காம போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கரலின் சொல்லியிருப்பா, இங்கே பாரு நாங்கள் முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கரலின் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோமே நினச்சிருப்பான். ஆனால் அந்த ஓல்டு லைஃப் அந்த முன்னாடி மாதிரி வாழணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இது ஜஸ்ட் வந்து ஒரு கேம் தான், நீ எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்க, ஜஸ்ட் சர்வே பண்ணால் போதும்னு சொல்லும் போது, இல்லை கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கர் ஆகணும், அதுதான் அங்கே மேட்ரே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் நினச்சிட்டு இருந்திருப்பான். என்னானாலும் சரி இன்னைக்கு நான் அந்த ஸ்பைடரோட கதையை முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேவுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இல்லை நமக்கு கொஞ்சம் சுத்தமாக டைம் இல்லை அவனை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லும் போது, நான் பேசுறது அவனுக்கு சுத்தமாக கேட்காது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அந்த இடத்துல பயங்கரமாக விடாமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போதைக்கு அவனுக்கு எந்த இடத்துல இருந்து அட்டாக் வருதுங்கிறது தெரியுது. லெஃப்ட்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு டாச் பண்ணிடுறான். பின்னாடி இருந்து வருது, ஆனால் ஸ்லோவாக வருது. நான் டாச் பண்ணவா இல்லை வாங்கிக்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, இல்லை நான் ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த கையை தான் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணுறான். பார்த்தா அது ஆடம், இல்லை நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனுமே நம்ம ஹீரோ வந்து இழுத்துட்டு போயிடுறான். நீ இந்த மாதிரி இடத்துல வந்து செத்துறாத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆடமே நம்ம ஹீரோ வந்து இழுத்துட்டு அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். கேவியோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துகிட்டு இருக்காங்க. எங்கே போனாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆடம் உனக்கு ப்ளீட் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் அவனை வந்து வெட்டிட்டேன், நான் நினச்சேன் அந்த ஸ்பைடருங்கிறத நினச்சேன் நான் அவனை வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் எப்போ பார்த்தாலும் நீ ஃபைட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை விடு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஆடம் சொல்கிறான். நீ மூடுடா வாய, இங்கே பாருடா நீ பண்ணதெல்லாம் போதும், நீ என்னைக்கு ஒரு குரூப் மெம்பரே அட்டாக் பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இதுக்கு மேலே எங்களால் விட முடியாது அப்படின்னும் போது, இல்லை விடு இது சின்ன ஸ்க்ராட்ச் தான், உன்னால் ஹீல் பண்ண முடியலன்னும் போது, ஆமாம் என்னால் முடியும் ஆனால் அப்படின்னும் போது, நம்ம குரூப்போட பிரின்சிபலே நம்ம வந்து ஒரு சர்க்கிளாக அதாவது ஒரு டீமாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது தான். ஆனால் இவன் பாட்டுக்கு எங்கெங்கேயும் அவன் இஷ்டத்துக்கு போயிடுறான் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறது சொல்கிறாங்க. அவங்க எப்படி என்ன பார்க்குறாங்கன்னா, என்னை ஒரு கொலைகாரனாக பார்க்குறாங்க. ஜஸ்ட் அந்த கரலினும் நான் ஒரு கொலைகாரன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் அவனை ஃப்ரெண்டாக சொல்கிறேன் ஆடம், இந்த சுச்சுவேஷன் நீ இவனை வச்சுக்க ஒர்ஸாகிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு அவனுமே சொல்கிறான். உண்மைதான் போல், நான் இருக்கனால இந்த குரூப்புக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அதாவது அந்த குரூப் இருக்கிறனால தான் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். அவள் வெறும் சின்ன ஒரு வலிக்கே வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டுட்டு விழுந்துட்டா. அவள் ஈஸியாகவே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறா ஃபைட் அப்போ. அதனால இவன் வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, கரோலின் அவளால் ஒழுங்காக ஓட முடியல, அவள் ஈஸியாகவே கேவல மாட்டிக்கிட்டா. அப்புறம் ஆடம் அவன் மட்டும் என்னை வந்து தடுக்காமல் இருந்தனால நான் ஈஸியாக ஸ்பைடரை கொண்டிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது அந்த புதல வந்து சவுண்டு வருது. ஜேக் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல, யார்டா அங்கே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே அவனோட பவ் எடுக்க. அதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. மறக்காமல் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. நான் ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து அன்லிஸ்டடில் வீடியோ போடுறேன். நாளைக்கு வர வேண்டிய வீடியோ இன்றைக்கே நான் வந்து அன்லிஸ்டடில் குரூப்பில் வந்து போட்டுருவேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அவங்களால ஈஸியாக பார்க்க முடியும். இது எது வரைக்கும்னா மெம்பர்ஷிப் நமக்கு வர வரைக்கும். மெம்பர்ஷிப் வந்தோடனே அதுக்கப்புறம் டேரெக்டாக மெம்பர்ஷிப்பில் வந்து நான் போட ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு நான் அன்ஃபாலோலாம் பண்ணுறாதீங்கப்பா வாட்ஸ்அப் சேனலில். உங்களா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.